ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிபெண்டன்சி வந்து பார்க்க போகிறோம். அது என்ன டிபெண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் பிக்கர். இந்த டிபெண்டன்சி உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறேன். யூஸ்வலாக இப்போ நீங்கள் வந்து 20 30 லைன் ஆஃப் கோட் வந்து எழுதுறீங்க அப்படின்னா இந்த டிபெண்டன்சி யூஸ் பண்ணி வெறும் 3 லைன் ஆஃப் கோட்லேயே அந்த ப்ராசஸ் வந்து முடிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் என்னோட ஆப். இப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இப்படி கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஒரு விண்டோ வரணும். இந்த விண்டோ வரத்துக்கு ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நான் எழுதணும். அதே மாதிரி இங்கே வந்து கேமரா அப்புறம் கேலரின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த கேமராவை செலக்ட் பண்ணால் இந்த ஆப் வந்து கேமராக்கு போயிட்டு அங்கே இந்த இமேஜ் வந்து கேப்சர் பண்ணிட்டு திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒரு செட் ஆஃப் கோட் வந்து எழுதணும். இல்லை கேலரி அப்படின்னு செலக்ட் பண்ணால் அங்கேருந்து வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் போயிட்டு அங்கேருந்து ஒரு இமேஜை கேப்சர் பண்ணிட்டு வரணும். அதுக்கு ஒரு செட் ஆஃப் கோட் வந்து எழுதணும். அப்புறம் கொண்டு வந்த இமேஜ் வந்து நான் வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சில லைன் ஆஃப் கோட் வந்து எழுதணும். ஸோ இது எல்லா வேலையும் வந்துட்டு ஒரே ஒரு டிபெண்டன்சி வந்து பண்ண போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் பிக்கர். ஸோ இதுதான் அந்த 3 லைன். இந்த லைன் இருந்தாலே போதும், உங்களால் இந்த ப்ராசஸ் வந்து முடிக்க முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் ராஜ். வெல்கம் டு ஏஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட UI டிசைன். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு கார் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இமேஜ் வியூ. இந்த இமேஜ் வியூவை கிளிக் பண்ணால் ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகணும். அந்த பாப்அப்பில் வந்து கேமராவா இல்லை வந்து கேலரியான்னு வந்து கொஷின் கேட்கணும். கேமராவா இல்லை வந்துட்டு கேலரியான் பட்டன்ஸ் 2 இருக்கணும். அதில் நான் எதை செலக்ட் பண்ணுறனோ அந்த மீடியம்லேருந்து எனக்கு இமேஜை கொண்டு வந்துட்டு என்னோட இமேஜ் வியூவில் செட் பண்ணணும். இதுதான் எனக்கு அசைன் பண்ண டாஸ்க். இப்போ நான் அந்த பாப்அப்பும் ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்ட் வியூ. இந்த கார்ட் வியூ தான் அது. இதை நான் விசிபிள்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ இந்த கார் ஐக்கானை கிளிக் பண்ணேன். நான் இந்த இமேஜ் வியூவை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த பாப்அப் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ கேமரா ஆர் கேலரி இதில் எது கிளிக் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்ன வந்து கோடிங் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வியூவை கிளிக் பண்ணோன்னே இந்த பாப்அப் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கான ஒரு கோடிங் இருக்குது. அது வந்து கரெக்டாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த CV இமேஜ் செலெக்ஷன்ஸ் இது வந்து விசிபிள் அப்படின்னு மாறணும். ஸோ இது ஒரு கோடிங். கேன்சல்னால் இன்விசிபிளாக மாறணும், அதுக்கு ஒரு கோடிங். அதுக்கப்புறம் கேலரி செலக்ட் பண்ணால் கேலரியிலேருந்து இமேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங். அதேமாதிரி கேமரானா கேமராக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங். அது மட்டும் இல்லாமல் அது ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் அதை ரிசீவ் பண்ணி கேலரினா கேலரியிலேருந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது, கேமரானா கேமராலேருந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி கேலரிக்கு கேமராக்குன்னு தனித்தனியாக வந்துட்டு அந்த இமேஜை கம்ப்ரஸ் பண்ணுறது. பிகாஸ் ஒவ்வொரு இமேஜ் 2 MB 3 MBன்னு இருக்கும். அதை கரெக்டாக 1 MBக்குள்ளே கொண்டு வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோடிங்ஸ் வந்து இருக்குது. அந்த இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணுற கோடிங் வந்து ஒரு 10 to 15 லைன்ஸ் இருக்கும். அதை நான் பண்ணல, அது இனிமேல் தான் பண்ணணும். ஸோ இவ்வளோ கோடிங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்மளால் இந்த 3 லைனால் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரே லைன் தான். இது வந்து நம்ம நெக்ஸ்ட்னு வந்து நமக்கு புரியறதுக்காக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரே லைன், இது கூட அடிஷ்னலாக 2 லைன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இவ்வளோ பெரிய கோடிங்ஸும் நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அது எப்படி அப்படின்றது ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிபெண்டன்சி வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ரிப்போசிட்டரியில் இந்த ஒரு URL வந்து ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணியிருப்பேன் ரெப்போசிட்டரி கீழே. அதே மாதிரி இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். இந்த ஒரு பர்டிகுலர் டிபெண்டன்சியை நீங்கள் ஆட் பண்ணணும். அதுவும் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 ஆட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த கோடிங் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோடனே அந்த பாப்அப் வரதுக்கு பதிலாக எனக்கு டேரெக்டாக இந்த ஒரு இமேஜ் வியூ வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதை வந்துட்டு இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன கோடை ரிப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நான் வந்து ஹிடன் பண்ணிடுறேன், டெலிட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நான் கோடை மட்டும் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணாலே இது கம்ப்ளீட்டாக ட்ரிகர் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 2-3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் டாட் க்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணும்போது அதுவே வந்துட்டு இமேஜை க்ராப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து கொடுத்துரும். அதேமாதிரி அதுலேயே இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது, அதாவது 1024, அதாவது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 MBக்குள்ளே இது கொண்டு வந்துடும். அதே மாதிரி மேக்ஸ் ரிசல்ட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த இமேஜோட ரெசல்யூஷன் எவ்வளோ குவாலிட்டியாக வரணும் அப்படின்றத எது டிசைட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்டார்ட். ஓகே, இப்போ கேமரா ட்ரிகர் ஆகிறதுக்கான லைன் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான லைன் வந்து எழுதுவோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவிட்டி ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி எழுதியிருக்க கோட் எல்லாத்தையுமே நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இது எல்லா கோடையும் நான் இப்போ வந்து பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இமேஜ் பிக்கரை வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. இப்போ அதை டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட் வந்து இப்போ கோட் எழுதுவோம். இப்போ வந்து நம்ம 3rd லைன் எழுத போகிறோம். நான் சொன்ன அந்த 3 லைனில் இது வந்து 3rd லைன். இந்த லைனில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, URI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். URIனே அதுக்கு பேர் கொடுத்துக்கலாம்.
ஈக்குவல் டு, ஸோ இங்கே டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ டேட்டா டாட் கெட் டேட்டா. இப்போ மூணாவது லைன் என்ன அப்படின்னா நம்மளோட இமேஜ் வியூ செட் யூஆர்ஐ. அவ்வளோதான் நம்மளோட கோடிங். நான் சொன்ன இந்த 3 கோடிங் என்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ராஜெக்டை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஆப் வந்து லான்ச் ஆகிடுச்சு நம்ம ஃபோனில். இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட வியூ வந்து வந்துருச்சு. நம்மளோட மாடியூல் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த இமேஜ் வியூவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டயலாக் விண்டோ நான் க்ரியேட் பண்ணது கிடையாது. இந்த இமேஜ் பிக்கர்ன்ற டிபெண்டன்சிலேயே இது டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் அதில் வந்துட்டு கேமரா செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு க்ராப்பிங்கான அது எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதே செலக்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம், ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து இந்த டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, டாப் ரைட் கார்னரில் அதை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ மறுபடியும் அதே செலக்ட் பண்ணுறேன். கேமரா போகிறேன் இந்த தடவை. ஸோ கேமரா போயிட்டு பர்மிஷன் கேட்குது. ஸோ பர்மிஷன் ஒன்லி திஸ் டைம் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரான்னு எதுவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு பப்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பப்பியை நான் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ அகெயின் சேம். ஸோ அதே மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஜூம் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் செக் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இது மட்டும் கிடையாது. இதில் இப்போ வந்துட்டு நான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, கேமராவா இல்லை கேலரியான்ட்டு. ஸோ அது மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதையும் நம்மளால் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தானே இருக்குது நம்ம கோடு. ஸோ இந்த கோடை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட பழைய கோடையை எனேபிள் பண்ணிவிட்டேன். இப்போ கேமரா. ஸோ இது கேலரி ஆக்சுவலாக. ஸோ இந்த கோடையை நான் கம்ப்ளீட்டாக வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அதே அங்கே காப்பி பண்ண அதே கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த தடவை வந்துட்டு நான் எனக்கு வந்து வெறும் க்ரோப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ரேஷியோஸ் இருந்தது. பட் எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ நான் 1:1 அப்படின்ற இதில் வந்து கொடுக்குறேன், அப்படின்ற ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்கேன் க்ரோப். அப்புறம் கம்ப்ரஸ் எல்லாமே கரெக்டு தான். பட் இந்த தடவை இன்னும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேலரி இல்லையா. ஸோ டாட் கேலரி இப்படி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கேலரியிலேருந்து மட்டும்தான் அதை எடுக்கும். ஸோ அதேமாதிரி இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு கேமராவுக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா டாட் கேமரா, ஒன்லி கேமரா. ஸோ இப்போ இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நான் வந்துட்டு லாகின் கொடுக்குறேன். நம்ம மாடியூல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்பப் வந்து ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஒரு டயலாக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு கேலரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேலரிக்கு போயிடுச்சு. அதில் அதே இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெறும் ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. நமக்கு அந்த க்ரோப்போட அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே போயிடுச்சு. ஐ மீன் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ரேஷியோஸ் நம்மளாக வந்துட்டு மேனுவலாக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட் ரேஷியோ. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி தான். அதேமாரி இப்போ கேலரி போய்ட்டோமா, கேமரா போகலாம். கேமராவுக்கு வந்துட்டு ஆக்சஸ் ஒன்லி திஸ் டைம். ஸோ அதே பப்பி. இப்போ நான் வந்துட்டு க்ரூட்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ க்ரூட்டை ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ நம்ம கரெக்டாக இமேஜை க்ராப் பண்ணிவிட்டு எஸ் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபோட்டோ எடுத்தோமோ அது அழகாக அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த மோர் தென் 20 to 30 லைன் ஆஃப் கோட் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ வெறும் 3 லைனில் நம்மளால் இது வந்து பண்ண முடியுது. இதுக்கு தான் அந்த ரெபாசிட்டரியோட கெட்டப் லிங்க். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி வீடியோலையும் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் குட் பை.